மகேந்திர சிங் தோனி ஒரு பிரஸ் மீட்ல இப்ப ரீசெண்டா பேசின சில வார்த்தைகள், ஐபிஎல் 2026 விடுங்க, பட் ஆனா குறைஞ்சபட்சம் இன்னொரு ஒரு 5 வருஷத்துக்கு என்னுடைய கண் பார்வையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் நார்மலா சூப்பரா இருக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு என்னுடைய டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு மகேந்திர சிங் தோனி சொல்லிட்டு, அதை தொடர்ந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, பட் நான் விளையாடுவேனா இல்லையான்றது இந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வரணும், அந்த ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் விளையாடுறத பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. சென்னையில பேசின மகேந்திர சிங் தோனி இதைத்தான் சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி சென்னையில ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தார். அந்த ஈவெண்ட்ல வந்து மகேந்திர சிங் தோனி என்னென்ன பேசினார், மக்கள் நான் வந்துட்டு இன்னும் நிறைய விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க, பட் ஆனா ஒரு 15-20 வருஷத்துக்குலாம் இன்னும் நான் விளையாட முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன், அவ்வளவுலாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்ன இவரு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, நான் எப்பவுமே எல்லோ ஜெர்சில தான் இருக்க போறேன், நான் விளையாடுறேனோ விளையாடலையோ இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும் இல்லையா, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு முடிவு ஆயிரும், அதுக்கப்புறமும் கூட நான் வந்துட்டு நம்மளுடைய எல்லோ ஜெர்சில சிஎஸ்கேக்காக தான் இருக்க போறேன், அது உங்களுக்கே தெரியும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொன்ன மகேந்திர சிங் தோனி அடுத்து என்ன சொல்றாருன்னா, சென்னையை பத்தி சொல்லுங்க, ஐபிஎல் பத்தி, சிஎஸ்கே பத்திலாம் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த சென்னையோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஐபிஎல் மூலமா மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நான் 2005ல சென்னையில வந்து விளையாடினப்ப அதுல இருந்தே என் கூட வந்துட்டு இந்த சென்னை ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்குது, அப்புறம் அது சென்னை சூப்பர் கிங்ஸா மாறிச்சு, சோ அதுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த தொடர்பு, அந்த ரசிகர்களுடைய ஆரவாரம், அவங்களுடைய சப்போர்ட்ங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் தான், நான் வந்துட்டு தேங்க் யூ வெரி மச் ஃபார் எவ்ரிதிங் யூ ஹேவ் டன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு.